இன்று திருச்சபை புனித கன்னிமரியாளின் தெய்வீக தாய்மையை கொண்டாடும் வேளையில் புனித கன்னிமரியா நம்மிடம் கேட்பதை கேட்போம். பரலோகம் அனைவரும் பரிசுத்தத்தில் வாழ விரும்புகிறது. தொற்று நோய்கள் வருகின்றன, போர்கள் நடக்கும். என் பிள்ளைகளே, விழிப்புடன் இருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்திற்கு இயேசுவை கொடுக்க முடியும். இயேசு கடவுள் மற்றும் இயேசுவை பெற்றெடுத்ததால் இந்த தாழ்மையான தாய் கடவுளின் தாய் என்று அழைக்கப்படுகிறார். நாம் பரலோகத்திற்கு ஆன்மாக்களை வெல்ல வேண்டும். சாத்தான் இன்று மிகவும் தந்திரமானவன். வீடுகளிலும் குடும்ப வாழ்க்கையிலும் நுழைந்து பரலோக கற்பனைகளை நரகமாக மாற்றுகிறார். உலகம் ஒழுக்கக்கேடால் நிறைந்துள்ளது. இந்த உலக வாழ்க்கையில் சொர்க்கத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக வீடுகளும் குடும்ப வாழ்க்கையும் பிரச்சனைகளின் குவியலாக மாறுகின்றன. பல வீடுகளில் வெளிச்சம் இல்லை, இருளின் வாசம் மட்டுமே. பாவம் செய்த போதிலும் குற்றமற்ற நிலை, கடவுளின் கருணையை கேள்விக்குள்ளாக்கும் ஒரு மோசமான நிலை. கடவுளின் காதுக்காக ஜெபிப்பதும் மாதத்திற்கு ஒருமுறை ஒப்புதல் வாக்குமூலம் எனப்படும் நல்லிணக்க சடங்குகளை செய்வதும் நம் ஆன்மா பரிசுத்தத்தில் வாழ உதவும். கடவுளின் ஆவி அனைவரிடமும் உள்ளது. அதை அனுபவிக்க நாம் வழியை திறக்க வேண்டும். நம்மில் உள்ள கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு காட்டி மற்றவர்களை நேசிக்கவும் மதிக்கவும் பாடுபடுவோம். அவ்வாறு செய்ய சொர்க்கம் நமக்கு அருள வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். ஆமென்.